இயேசு கிறிஸ்து படகுல சீசர்களை அனுப்பி வைக்கிறார். காலை முழுவதும் மலை பிரசங்கம் முடிஞ்ச உடனே வயிறு முட்டை என்னது ஆளா எத்தனை பேருக்கு அப்பம் உள்ள போது மீன் உள்ள போதுன்னு கணக்கு கிடையாது. அவ்வளவு நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. மிச்சம் 12 கூட நிறைய எடுத்தாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 12 கூட நிறைய நடத்திட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் கொஞ்சம் ஜெபிப்பதற்காக நான் போகிறேன், நீங்க அக்கறைக்கு என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லி படகுல அவங்களை அனுப்பி வைக்கிறார். படகுல போய் கொண்டு இருக்கும் பொழுதுதான் இரவு நேரம் வந்தது. நடு ராத்திரியாய் 4ஆம் ஜாம நேரம். அந்த நடு ராத்திரி வந்த உடனே இப்ப என்ன ஆகுது, புயல் அடிக்குது அப்படின்ட்டு. கவனிக்கிறீங்களா? காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, அலையும் சேர்ந்து அடிக்கிற அடியில படகு எப்பனாலும் நம்ம சொல்றோம்ல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடிக்கு மேல அடினா எந்த பக்கம் தண்டு வலிச்சாலும் அந்த பக்கம் என்ன ஆகுது, எனக்கு எந்த பக்கம் திரும்பி தப்பிக்க நினைச்சா அங்கெல்லாம் என்ன விழுது, அடி விழுது. நானும் எப்படிலாம் ஊழியத்தை பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன வருது. ஆமென். உன்னை சந்திக்க ஆண்டவர் வர போறாருன்னு அர்த்தம். எத்தனை விளங்கிச்சு? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பாடுக்கு எந்த பக்கம் துடுப்ப போட்டாலும் என்னால போராடவே முடியல நினைக்கிறீங்களா? அந்த போராட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டாலே கர்த்தர் உன்னை சந்திக்க வந்துகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். கையை தட்டி விளங்குறவங்க நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துவீங்க. ஆமே. ஊழியத்துல நானும் பண்ணி தான் பாக்குறேன், கர்த்தர் வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. போராட்டமே யாருக்கு போராட்டமே வராது தெரியுமா? அவனை குறிச்ச எந்த எதிர்பார்ப்பு இல்லாதவனுக்கு தான் போராட்டமே வராது. ஆண்டவர் உங்களை குறிச்சு ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாருன்னா பிசாசு பார்ப்பான், இவனை தான் கர்த்தர் என்ன பண்ண போறாரு, பயன்படுத்த போறாரு, இவனை தான் கர்த்தர் தூக்க போறாரு. அப்ப அவனுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுவான். யோபுவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்த்தோம், யாருக்கு கண்ணுக்கடி வந்துருச்சு? பிசாசுக்கு. இவனை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறாரு, என்னமெல்லாம் பண்றாரு, கண்ணுக்கடி வந்துருச்சு. போடு பாடு, உபத்திரம், பிரச்சனை, அழிவு, இழப்பு. ஆண்டவர் உயர்த்தினாரா இல்லையா? கவனிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு பாச எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை, எனக்கு இந்த இடத்துல வேதனை, பாடு, உபத்திரம் நினைக்கிறீங்களா? உன்னை உயர்த்தும்படி, உன்னை சந்திக்கும்படி கர்த்தர் வர ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இப்போ இயேசு கிறிஸ்து கடந்து வராரு. ஆமென். சமுத்திரத்தின் மீது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வந்த உடனே எல்லாரும் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஐயோ பேய். என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்து ஐயோ ஆவேசம், என்னமோ ஒண்ணு நடந்துல வருதுன்னு சொல்லி எல்லாரும் கூக்குரல் போட ஆரம்பிச்சு. நான் தான், யாரும் பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே 11 பேர் பயந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கான், அது யாரு என்ன தெரியலையேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த நேரத்தில் பேதுரு மட்டும், ஆண்டவரே, பேதுருக்கும் டவுட்டு தான், ஆண்டவரே வாசிங்க அப்படிதான் வரும், நீரே ஆனால். யார்கிட்ட பேசுறான்? இப்ப ஆண்டவர் வர்றாருன்னு வச்சுக்கலாம். தூரத்துக்கு அவனுக்கு என்னன்னு தெரியல, கடலுக்கு மேலலாயா ஒரு மனுஷன் நின்றுகிட்டு இருக்க, யாரு என்னன்னு தெரியலையே. நீரே ஆனால் உங்களை போல நானும், கவனிக்கிறீங்களா, உங்களை போல நானும் சமுத்திரத்துல நடந்து வரணும். அப்ப இயேசுக்கு சொல்லுகிறாரு, நீ நடந்து வா. கையை தட்டி ஐயா அப்படியே பாக்குறீங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நான் நடந்து வரட்டுமா? உடனே இயேசுக்கு சொல்லுகிறாரு, நீ நடந்து வா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, இந்த போராட்டத்துல, இந்த பிரச்சனையில என்னால நடந்து வர முடியுமா? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறாரு, உன்னால நடந்து வர முடியும். கையை தட்டி ஹல்லேலூயா. இல்ல அலை ரொம்ப வீசுது, காத்து ரொம்ப அடிக்குது, என்னால வர முடியுமா? நீ வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை மேல வருது, நீ ஏறி வரணும்னு நினைக்கிற, ஆனா போராட்டம், பாடு, உபத்திரவம் உன்னை அமுக்கி தள்ளும் பொழுது நீ கொஞ்சம் விசுவாசத்துல கேட்கிற, என்னால ஜெயிக்க முடியுமா ஆண்டவரே? உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுற, உன்னால ஜெயிக்க முடியும். ஆமே. என்னால மேற்கொள்ள முடியுமா? உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுற, உன்னால மேற்கொள்ள முடியும். ஆமே. என்னால இதை தாண்ட முடியுமா? உன்னால தாண்ட முடியும். என்னால இது சமாளிக்க முடியுமா? தெரியலப்பா, உன்னால நிச்சயம் இதை சமாளிக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமே. என் கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுற வார்த்தை இதுதான், எப்படி செய்ய போறேன் எல்லாம் நான் பார்த்துக்கொள்ளுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எப்படி சமாளிப்ப நினைக்கிற, கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்லுகிற, நீ நடந்து வர உன்னால முடியும். உடனே பேதுருக்கு இப்போ அந்த வார்த்தை வந்த உடனே அவர் என்ன பண்ணுகிறாரு, நடக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துங்க, எங்க நடக்கிறாரு? சமுத்திரத்தின் மீது. சும்மா அப்படியே அமர்ந்து இருக்கிற சமுத்திரம் இல்ல, காற்று பயங்கரம் அடிச்சு கடல் என்ன ஆகுது, கேரளா வெள்ளத்துக்கு மேல பொங்கல் அப்படியே பயங்கரமா. ஆனா இடுக்கி அணைய திறந்து விட்டா எப்படி வந்துச்சு, அதே மாதிரி பயங்கரமா அலை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் பேதுரு என்ன பண்ணுகிறாரு, நடந்து வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ
உதாரணத்துக்கு இங்க இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ பேதுரும் அங்கிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, வந்தாரு, அமுங்கினாரு, எந்திரிச்சிட்டாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ கீழே அமுங்கி இயேசு கிறிஸ்து பேதுருவை தூக்கி நிறுத்தியாச்சு. கவனிக்கிறீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாரு, பேதுரு இங்க இருக்கிற வச்சுங்களா தூக்கி நிறுத்தியாச்சு, கையை பிடிச்சு தூக்கியாச்சு. ஆனாலும் வேதத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு படகு அங்க இருக்குது, படகு இந்த இடத்துல படகு இருந்து கொண்டு இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் அவர்கள் நடந்து போய் படகில் அமர்ந்த உடனே காற்றும் கடல் அலையும் அமர்ந்தது. கவனிங்க, அப்போ படகு இங்க இருக்குது, இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் நடந்து அங்க வரைக்கும் போகிற வரைக்கும் என்ன பிரச்சனை தான், என்ன பிரச்சனை தான், காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது, கடல் கொந்தளிச்சுட்டு இருக்குது, பயங்கரமா பிரச்சனை, பயங்கரமா எழும்பிக்கிட்டு இருக்குது. இயேசு கைப்பிடிச்சு தூக்குன பிறகும் அற்புதம் நடக்கலாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கைப்பிடிச்சு பேதுரு தூக்கின பிறகு பேதுரு பார்க்கிறா, மறுபடியும் காத்து அடிச்சிட்டு இருக்குது, கடலால கொந்தளிச்சிட்டு தான் இருக்குது, எதுலயும் மாற்றம் இல்ல. ஆனா ஒண்ணு பேதுரு நடந்துகிட்டே இருக்கிறாரு, பேதுரு நடந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கல, என் வார்த்தைக்கு ஆண்டவர் கேட்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆண்டவர் ஏற்கனவே உன் சத்தத்தை கேட்டாச்சு, ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சாச்சு. ஆனா என்ன, இன்னும் காத்து அடிக்கிறது நிப்பாட்டல, கடலால இன்னும் நிப்பாட்டல. நீ போய் சேர வேண்டிய இடத்துல நிச்சயம் நீ போய் சேருவ. அப்பொழுது நீ திரும்பி பார்க்கும் பொழுது எல்லாம் அமைதலா இருக்கும். கையை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் எனக்கு இன்னும் சபையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஏன் ஒரு நன்மை இல்ல? ஆண்டவர், ஏற்கனவே உனக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சுரானா, உனக்கு ஏற்கனவே நான் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா போய் நேர்த்தியா நான் நினைக்கிற இடத்துக்கு நீ போகும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். நீ கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க இன்னும் என் சத்தத்தை கேட்கலையே, இன்னும் எனக்கு அற்புதத்தை செய்யலையே. எப்போ ஆல்ரெடி கர்த்தர் உன் கையை தூக்கி பிடிக்க வச்சு உன்னை நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. காற்று அடிக்கிற பிரச்சனை வருதுன்னு சொல்லி நீ பயந்துடாத. கர்த்தர் முன் குறிக்கிற இடத்துல நீ போய் சேரும் பொழுது அங்க பிரச்சனையே இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பேதுரு நடந்து போய் அமருகிற வரைக்கும் அங்க காற்று அடிச்சது, அலைகள் அடிச்சது. ஆனா கர்த்தர் அவனை நடந்து வர பண்ணினார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஏறி வரணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காரியம் நீ ஆண்டவருக்காக முயற்சி பண்ணு, 10 மடங்கு பிசாசு உனக்கு கீழே இருப்பான். ஆமென். எந்த காரியத்துக்காக ஜெபிச்சாலும் சரி, ஊழியத்துக்காக நீ ஓடினாலும் சரி, அது சாதாரண விஷயமே அல்ல. ஏன்னா நீங்களும் நானும் உலகத்தை கட்டுவதற்காக பாடுபடல, ராஜ்யத்தை கட்டுவதற்காக.